கர்த்தருடைய பரிசுத்த நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக. தகப்பனின் உள்ளமும் பிள்ளைகளின் உள்ளமும் என்ற தலைப்பில் ஒரு செய்தியை தியானிக்கப் போகிறோம். பிதாவின் மனது எப்படி, பிள்ளைகளுடைய மனது எப்படி என்பதை வேதத்தின் வெளிச்சத்திலிருந்து சில மனிதர்களுடைய வாழ்க்கையில் நடந்ததான நிகழ்ச்சிகளின் அடிப்படையில் இன்றைக்கு வாழ்கின்ற மக்கள் எப்படி இருக்கிறார்கள் என்பதை இணைத்து நாம் தியானிக்கப் போகிறோம். இந்த செய்தியை நம்முடைய பிதாவாகிய தேவனுடைய திருக்கரங்களில் கொடுத்து ஜெபிக்கலாம். அன்பின் தெய்வமே கர்த்தாவே, நன்றியோடு உம்மை ஸ்தோத்திரிக்கிறேன். பிதாவே, நீர் எங்களை எவ்வளவாய் நேசிக்கிறீர் என்பதை நாங்கள் அறிந்திருக்கிறோம். ஆனால் பிள்ளைகளாகிய நாங்கள் நீர் நேசிக்கிற அளவுக்கு உம்மை நேசிக்கிறது இல்லை. இதை நாங்கள் நன்றாக அறிவோம். அதுபோல நாங்கள் நேசிக்கிற அளவுக்கு எங்கள் பிள்ளைகள் எங்களை நேசிக்கிறது இல்லை. இந்த இடைவெளி, அன்பின் இடையில இருக்கிறதான இந்த இடைவெளி, இதை பற்றி தியானிக்கும்படியாக நம்முடைய சமூகத்தில் காத்திருக்கிறோம். இதில் இருக்கிற சத்தியங்களை எங்களுக்கு வெளிப்படுத்தி தாரும். உடைய மேன்மையான நாமத்தை மகிமைப்படுத்திக் கொள்ளும் இயேசுவின் இன்ப நாமத்தை வேண்டுகிறேன், ஜீவனுள்ள நல்ல பிதாவே, ஆமென். கர்த்தருடைய பரிசுத்த நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக. பிதாவாகிய தேவன், அவருடைய உள்ளம் எப்படிப்பட்டது என்பதை நாம் தியானிக்கும் பொழுது, அவருடைய அன்புக்கு ஈடு இணையே இல்லை. ஒன்றுக்கும் உதவாத அற்பமானவர்களாகிய நமக்காக அவர் எப்படியெல்லாம் இந்த உலகத்தை பார்த்து பார்த்து உண்டாக்கினார் என்பதை நாம் பார்த்தாலே நம்மாலே அவருடைய அன்பை விளங்கிக் கொள்ள முடிகிறது. நம்முடைய சரீர அமைப்பை பாருங்க. சரீரத்தின் ஒவ்வொரு பகுதியிலும் தேவனுடைய அன்பை பார்க்கலாம். எப்படியெல்லாம் திட்டமிட்டு ஒரு தொழிற்சாலையை போல நம்முடைய உடலை அமைத்திருக்கிறார். அதிலே இருக்கக்கூடிய விஞ்ஞானங்களை, அதில் இருக்கக்கூடிய மருத்துவ பண்புகளை இன்னும் கூட அநேகர் அறியாத பகுதிகள் அநேகம் உண்டு. எத்தனையோ காரியங்கள் தேவன் மிக நேர்த்தியாக செய்திருக்கிறார். அதிலே ஒன்று, தேவன் நம்மை எவ்வளவாக நேசிக்கிறார் என்பதை நமக்கு சொல்லக்கூடிய சில காரியங்களை பார்க்கும் பொழுது, ஆதியாகமம் 1ஆம் அதிகாரம் 26 முதல் 30 வரை இருக்கிற வசனங்களை பார்க்கும்பொழுது, தேவன் நமது சாயலாக நமது ரூபத்தின்படியே மனுஷனை உண்டாக்குவோமாக என்று சொல்லி தன்னுடைய சாயலாக மனுஷனை சிருஷ்டித்தார். அவனை தேவ சாயலாகவே சிருஷ்டித்தார். ஆணும் பெண்ணுமாக அவர்களை சிருஷ்டித்தார். சமுத்திரத்தின் மச்சங்கள், ஆகாயத்து பறவைகள், மிருக ஜீவன்கள், பூமி அனைத்தும், பூமியின் மேல் ஊறும் சகல பிராணிகளையும் ஆள கடவுது என்று சொன்னார். இப்படி ஒரு ஆளுகையை கொடுத்தது மாத்திரமல்ல, மனுஷன் தனியாக இருப்பது நல்லதல்ல, அவனுக்கு ஏற்ற துணையை உண்டாக்குவேன் என்று சொல்லி ஆணும் பெண்ணுமாக அவர்களை சிருஷ்டித்தார். அந்த ஆணாகிய ஆதாமுடைய சரீரத்திலிருந்தே விழாவை எடுத்து அவனுக்கு துணையாக ஒரு பெண்ணை உண்டாக்கினார். இப்படி ஒரு ஆளுகையை தேவன் கொடுத்தது மாத்திரமல்ல, விதை தரும் சகல பூண்டுகள், கனிமரங்கள், இப்படி பலவிதமான விருட்சங்களை தேவன் நமக்கு கொடுத்தார். ஆகாயத்து பறவைகள், மிருக ஜீவன்கள், ஊறும் பிராணிகள், அவைகளுக்கு தேவையான உணவு, சகல பூண்டுகள், பசுமையான ஆகாரங்களை எல்லாம் கொடுத்தார். இது மட்டுமல்ல, உலக தோற்றத்துக்கு முன்னே நம்மை அவர் தெரிந்து கொண்டார். முதலிலே வானத்தை படைத்தார், பின்பு பூமியை படைத்தார். வானத்திலே இருக்கிறதான சகலத்தையும் அவர் படைத்தார், பின்பு பூமியையும் அவர் படைத்தார். கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு மகிமை உண்டாவதாக. உலக தோற்றத்துக்கு முன்னே கிறிஸ்து இயேசுவுக்குள்ளே
அன்பிலே குற்றம் அற்றவர்களும் பரிசுத்தம் உள்ளவர்களுமாய் இருப்பதற்காக கிறிஸ்து இயேசுவுக்குள்ளே நம்மை தெரிந்து கொண்டார் என்று வேதத்திலே வாசிக்கிறோம். வானத்தை படைத்து எத்தனையோ ஆண்டுகளுக்கு பிறகுதான் பூமியை அவர் படைத்தார். அதற்கு பிறகுதான் மனிதனை படைத்தார். ஆனால் உலகம், இந்த பூமி தோன்றுவதற்கு முன்னதாகவே நம்மை அவர் நினைத்திருக்கிறார். யாரெல்லாம் இந்த உலகத்தில் பிறக்க வேண்டும், யாரெல்லாம் ரட்சிப்புக்குள்ளே வர வேண்டும், அது மட்டுமல்ல, ஜீவ புத்தகத்திலே பெயர் எழுதப்பட்டவன் மாத்திரம்தான் பரலோகத்துக்குள்ளே போக முடியும். பரலோகத்தை அவர் படைக்கிறதுக்கு முன்னதாக இப்பொழுதுதான் சீயோன் எருசலேமை கட்டி மகிமையிலே வெளிப்பட போகிறார். ஆனால் அதற்கு முன்னதாக அதிலே வாழக்கூடிய மனிதனை தேவன் உண்டாக்கியிருக்கிறார். அவர் நமக்காக ஏற்படுத்தி வைத்திருக்கிறதை கண்கள் காணவும் இல்லை, காதுகள் கேட்கவும் இல்லை. இதெல்லாம் ரகசியமாக வைக்கப்பட்டிருக்கிறது. நாம் காண்கிற யாவும் அநித்தியமானவைகள், காணாதவைகளோ நித்தியமானவைகள். நாம் காணாதவைகள் பரம ரகசியமாக வைக்கப்பட்டிருக்கிறது. அதில் எதெல்லாம் வெளிப்படுத்த வேண்டுமோ அது மாத்திரம் வெளிப்படுத்தியிருந்தார். வெளிப்படுத்தப்பட்டவைகள் நமக்கு, வெளிப்படுத்தப்படாதவைகள் தேவனுக்குரியது என்றெல்லாம் நாம் வேதத்திலிருந்து அறிந்து கொள்கிறோம். இப்படி தேவன் என்ற நம்முடைய தகப்பனுடைய உள்ளத்தை பார்க்கும் பொழுது அவர் நமக்காக எல்லாவற்றையும் தன்னையே கொடுத்தார் என்று தான் சொல்ல வேண்டும். எப்படி என்றால், தேவன் மனிதனை படைத்தார், தன்னுடைய சாயலாக தன்னுடைய ரூபத்திலே படைத்தார். அவருடைய சாயல் என்பது அன்பின் சாயல், அவருடைய ரூபம் என்பது மகிமையின் ரூபம். தேவன் அன்பாக இருக்கிறார், நம்மையும் அன்பாகத்தான் இருக்கும்படியாகத்தான் படைத்திருக்கிறார். அவர் மகிமையின் ஒளியாக, அறிவாகிய ஒளியாக இருக்கிறார். அதனால நம்மையும் அந்த மகிமையின் அறிவாகிய ஒளியாக படைத்து ஏதேன் தோட்டத்தில் வைப்பதற்கு நம்மை அவர் தெரிந்து கொண்டு 7 விதமான ஆசீர்வாதங்களை கொடுத்தார். அந்த ஆசீர்வாதங்களெல்லாம் இழந்த பிறகு அதையெல்லாம் மீண்டும் நாம் அடையும்படியாக இந்த 1000 வருடங்கள் இந்த பூமியிலே எருசலேமிலே கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவனுடைய தலைமையில் அவர் நமக்கு நீதியுள்ள ராஜாவாக அரசாளும் பொழுது நாம் இருப்போம். அதற்கு பிறகு நித்தியத்துக்குள்ளே கொண்டு போகப்படும். இதெல்லாம் அவருடைய அன்பின் ஆழத்தை நமக்கு வெளிப்படுத்துகிறது. ஏன் 1000 வருடங்கள் என்று சொன்னால், ஆதாம் போன்றவர்கள் எல்லாம் 930 வருடம், 967 வருடங்கள் எல்லாம் வாழ்ந்தார்கள். ஆனால் அதற்கு பிறகு இப்பொழுது 70 வருடங்கள், 80 வருடங்கள் என்று மனிதனுடைய ஆயுள் குறுகி போயிற்று. அதனாலே இது மனிதனுடைய மீறுதல் நிமித்தமாக இதை இப்படி இழந்து போனானே என்று சொல்லி அவர் 1000 வருடங்கள் இந்த பூமியிலேயே மனிதன் மீண்டும் வாழ வேண்டும் என்று நினைத்து இந்த 1000 வருட அரசாட்சி கொடுக்கிறார் என்று சொன்னால், இது எவ்வளவு பெரிதான ஒரு அன்பின் வெளிப்படுத்துதலாக இருக்கிறது என்பதை நாம் உணர்ந்து கொள்ளலாம். அடுத்து, தேவன் ஆதியிலே எப்படி இருந்தார் என்றால், ஆதியிலே வார்த்தை இருந்தது, அந்த வார்த்தை தேவனிடத்தில் இருந்தது, அந்த வார்த்தை தேவனாக இருந்தது. யோவான் 1ஆம் அதிகாரம் 1ஆம் வசனத்தில் பார்க்கிறோம். அவர் ஆதியிலே தேவனோடு இருந்தார், சகலமும் அவர் மூலமாய் உண்டாயிற்று, உண்டானது ஒன்றும் அவராலே அல்லாமல் உண்டாகவில்லை. அவருக்குள் ஜீவன் இருந்தது, அந்த ஜீவன் மனுஷருக்கு ஒளியாக இருந்தது. அந்த வார்த்தையை மாம்சமாகி கிருபையினாலும் சத்தியத்தினாலும் இருந்தவராய் நமக்குள்ளே வாசம் பண்ணினார். அவருடைய மகிமையை கண்டோம், அது பிதாவுக்கு ஒரே பேரானவருடைய மகிமைக்கு ஏற்ற மகிமையாகவே இருந்தது. இப்படி இந்த வார்த்தை தான் மாம்சமாகி கிருபையும் சத்தியமும் இருந்தவராக நமக்குள்ளே வாசம் பண்ணிய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து தான் வார்த்தை. தேவனுடைய வாயின் வார்த்தைகள் தான் அது தேவனாக கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவாக மாம்சத்தில் வெளிப்பட்டார். எப்படி ஏன் வெளிப்பட்டார் என்று சொன்னால், மனிதன் பாவம் செய்து மீறுதல் செய்த பொழுது அவனுடைய ஆத்மா மரணத்துக்குள்ளாகி போனது. அந்த மரணத்தை கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவனுடைய மரணத்தினாலே ஜெயிக்கும்படியாக மனுஷன் இந்த பாவ சரீரத்தில் இருந்தான். இந்த பாவ சரீரத்தில் அவன் பாவம் செய்ததுனால தேவன் மீண்டும் இந்த மனித உருவிலே
பாவமில்லாத ஒரு சரீரத்திலே உருவாக்கப்பட்டு பாவத்தை நிவர்த்தி செய்யக்கூடிய கிருபாதார பலியாக அவர் உலகத்தில் வந்தார். தன்னுடைய ஒரே பேரான குமாரனாகிய கிறிஸ்து நமக்காக சிலுவையில் அறையப்பட்டு மரித்து அடக்கம் பண்ணப்பட்டு உயிரோடு பரலோகத்துக்கு எடுத்துக்கொள்ளப்பட்டார். இதெல்லாம் அவருடைய அன்பின் நிமித்தமாகத்தான் இதையெல்லாம் செய்தார். அடுத்து இந்த பிதாவாகிய தேவன் தன்னுடைய குமாரனாகிய கிறிஸ்துவை எதற்காக கொடுத்தார் என்று யோவான் 3ஆம் அதிகாரம் 16ஆம் வசனத்தில் சொல்லப்பட்டிருக்கிறது. தேவன் தம்முடைய ஒரே பேரான குமாரனை விசுவாசிக்கிறவன் எவனோ அவன் கெட்டு போகாமல் நித்திய ஜீவனை அடையும்படிக்கு அவரை தந்தருளி இவ்வளவாய் உலகத்தில் அன்பு கூர்ந்தார் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. இப்படி உலகத்திலே அவரை விசுவாசிக்கிறவன் கெட்டு போகாதபடி நித்திய ஜீவனை அடையும்படிக்கு தன்னுடைய ஒரே பேரான குமாரனையே அந்த உலகத்திற்கு கொடுத்தார். இது தேவனுடைய அன்பை நமக்கு வெளிப்படுத்துகிறது. அது மட்டுமல்ல, ஆதியிலே பூமி ஒழுங்கின்மையும் வெறுமையுமாய் இருந்தது, ஆழத்தின் மேல் இருள் இருந்தது, தேவ ஆவியானவர் ஜலத்தின் மேல் அசைவாடி கொண்டிருந்தார் என்று ஆதியாகமம் 1ஆம் அதிகாரம் 2ஆம் வசனத்தில் பார்க்கிறோம். இப்படி அந்த காலங்களிலே அவ்வப்போது தேவன் மனிதர்கள் மேலே தேவனுடைய ஆவி இறங்கி அந்தந்த காரியங்களை செய்யும்படியாக அவர்களுக்கு உதவி செய்தார். அவன் மேல் கர்த்தருடைய ஆவி வந்ததினாலே அவன் இஸ்ரவேலை நியாயம் விசாரித்து யுத்தம் பண்ண புறப்பட்டான் என்று நியாயாதிபதிகள் 3ஆம் அதிகாரம் 10ஆம் வசனத்தில் எழுதப்பட்டிருக்கிறது. அப்படியே சிம்சோன் மீது கர்த்தருடைய ஆவி பலமாய் இறங்கினதுனால அவன் பெலிஸ்தரை எல்லாம் கொன்று போட்டான், வென்றான் என்றெல்லாம் நம்மாலே வேதத்திலிருந்து அறிந்து கொள்ள முடிகிறது. அடுத்து இந்த காலங்களிலே புதிய ஏற்பாட்டின் காலத்தில் ரோமர் 5ஆம் அதிகாரம் 5ஆம் வசனத்தில் மேலும் நமக்கு அருளப்பட்ட பரிசுத்த ஆவியினாலே தேவ அன்பு நம்முடைய இருதயங்களிலே ஊற்றப்பட்டிருக்கிறபடினால அந்த நம்பிக்கை நம்மை வெட்கப்படுத்தாது. ரோமர் 5ஆம் அதிகாரம் 5ஆம் வசனம் இப்படி கூறுகிறது. இப்படி தேவனுடைய அன்பு பரிசுத்த ஆவியாக நம்முடைய உள்ளத்திலே தேவன் வாசம் பண்ணுகிறார். பிதா, குமாரன், பரிசுத்த ஆவி எல்லாமே சாதாரண சாமானிய மனிதர்களாகிய நம்முடைய சரீரத்திலே வாசம் பண்ணுகிறார்கள். எப்படி என்றால், வார்த்தை என்று சொல்லும்பொழுது வசனம், தேவன் சொன்ன வசனம் தான், வார்த்தைகள் தான் வேதத்திலே நமக்கு சொல்லப்பட்டிருக்கிறது. பிதாவாகிய தேவனுடைய ஆவியானவர் தான் பரிசுத்த ஆவியானவர். பரிசுத்த ஆவியானவர் எங்கெல்லாம் இருக்கிறாரோ அங்கே பிதாவாகிய தேவனும் இருக்கிறார். இந்த பரிசுத்த ஆவியானவர் கிறிஸ்துவின் ஆவியாக இருக்கிறார். எனவே பரிசுத்த ஆவி இருக்கிற இடத்துல கிறிஸ்துவும் இருப்பார். பிதா, குமாரன், பரிசுத்த ஆவி என்ற அந்த திருத்துவ தேவனாக அவர் வாழ்கின்ற ஆலயமாக நம்முடைய சரீரம் இருக்கிறது. நாமும் ஆவி, ஆத்மா, சரீரம் என்ற திருத்துவம் உடையவர்களாக தேவன் படைத்திருக்கிறார். இது ஒரு பெரிய சிலாக்கியம். அக்னிமயமான தேவன் பெருவெள்ளத்தெரிச்சலை போல ஒரு பெரிய நதியாக இருக்கக்கூடிய பரிசுத்த ஆவியானவர் மேகங்களின் மேலே உலாவி கொண்டிருக்கிறதான கிறிஸ்து, இவர்கள் மூவரும் நமக்குள்ளே பரிசுத்த ஆவியின் மூலமாக நமக்குள்ளே வாசம் பண்ணுகிறார்கள். 1 கொரிந்தியர் 3ஆம் அதிகாரம் 16ஆம் வசனத்தில் சொல்லப்பட்டிருக்கிறது, நீங்கள் தேவனுடைய ஆலயமாக இருக்கிறீர்கள் என்று அறியீர்களா, பரிசுத்த ஆவியானவர் உங்களிலே வாசம் பண்ணுகிறார் என்றெல்லாம் 1 கொரிந்தியர் 6ஆம் அதிகாரம் 19ஆம் வசனத்தில் சொல்லப்பட்டிருக்கிறது. இப்படி நாமே தேவனுடைய ஆலயமாக இருக்கிறோம். நம்மிலே தேவன் வாசமாக இருக்கிறார். பரிசுத்த ஆவியானவர் நமக்குள்ளே இருக்கிறார். நமக்குள்ளே அவருடைய கிருபை ஊற்றப்பட்டிருக்கிறது. இதெல்லாம் ஒரு சாதாரணமான ஒரு விஷயம் இல்லை. இதற்கு அடிப்படை காரணம், நம்மேலே தேவன் அன்பாயிருக்கிறார்.
அடுத்து கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து பிதாவுக்கு எப்படியெல்லாம் கவனம் செலுத்தினார் என்று பார்க்கும் பொழுது, எபிரேயர் 10ஆம் அதிகாரம் 9ஆம் வசனத்தில், தேவனே உம்முடைய சித்தத்தின் வழி செய்ய இதோ வருகிறேன் என்று சொன்னார். நாம் அப்படி செய்கிறோமா நம்முடைய பிதாவுக்கு? அல்லது நமக்கு நம்முடைய பிள்ளைகள் நம்முடைய விருப்பத்தின்படி செய்ய வருகிறார்களா? பிதாவாகிய தேவன் எப்படியெல்லாம் குமாரனை நேசித்தார், குமாரன் எப்படியெல்லாம் தேவனை நேசித்தார், எப்படி அன்பு செலுத்தினார், எப்படி தாழ்த்தினார், எப்படி வெறுமையாக்கினார் என்பதெல்லாம் நான் வேதத்தில் வாசிக்கிறோம். ஆனால் நம்முடைய நிலைமை என்ன? நாம் நம்முடைய பெற்றோருக்கு கீழ்ப்படிந்து நடக்கிறோமா, அல்லது நம்முடைய பிள்ளைகள் நமக்கு கீழ்ப்படிந்து நடக்கிறார்களா என்பதையெல்லாம் நாம் நிதானித்து பார்க்க வேண்டும். அடுத்து பிலிப்பியர் 2ஆம் அதிகாரம் 8ஆம் வசனத்தில், அவர் மனுஷ ரூபமாய் காணப்பட்டு மரண பரியந்தம், அதாவது சிலுவையின் மரண பரியந்தம் கீழ்ப்படிந்தவராகி தம்மைத்தாமே தாழ்த்தினார். இப்படி கீழ்ப்படிதலும் தாழ்மையும் தேவனிடத்தில் காணப்பட்டது. குமாரனாகிய கிறிஸ்துவிடத்தில் இப்படிப்பட்ட சுபாவங்கள் காணப்பட்டது. ஆனால் நம்முடைய பிள்ளைகள் நமக்கு கீழ்ப்படிதல் உள்ளவர்களாக, தாழ்மை உள்ளவர்களாக இருக்கிறார்களா என்று சொன்னால் அது இல்லை. அது மாத்திரமல்ல, கிறிஸ்து எப்படி பிதாவுடைய சித்தத்தை வெளிப்படுத்தினார், எப்படி செய்தார் என்பதை பார்க்கும் பொழுது, யோவான் 5ஆம் அதிகாரம் 19ஆம் வசனத்தில், பிதாவானவர் செய்ய குமாரன் காண்கிறது எதுவோ அதையே அன்றி வேறொன்றையும் தாமாய் செய்ய மாட்டார். அவர் எவைகளை செய்கிறாரோ அவைகளை குமாரனும் அந்தப்படி செய்கிறார். இது எதை குறிக்கிறது? எந்த ஒரு காரியத்தை குமாரனாகிய கிறிஸ்து இந்த பூமியில் செய்தாலும் அவர் வானத்தை பார்த்து, அன்னார்ந்து பார்த்து, ஜெபித்து, தன்னுடைய கண்களை ஏறெடுத்து பார்த்து தான் செய்தார். தேவனை நோக்கி ஆசீர்வதித்து ஒரு காரியத்தை செய்தார். அப்படியெல்லாம் அவர் செய்கிற பொழுது அவர் எதை பார்த்தார்? இவர் என்ன செய்ய வேண்டும் என்பதை பிதாவானவர் பரலோகத்திலே காண்பிக்கிறார். எத்தனையோ பேர் அங்கே இருந்தார்கள். அந்த சீலோவாம் குளத்திலே ஒருவனை மாத்திரம் நீ போய் கழுவி உன் கண்களை தெளிவாக்கிக் கொள் என்று சொன்னார். இப்படி ஒரு காரியத்தையும், குருடரை குணமாக்குவதாக இருந்தாலும் சரி, முடவனை எழுப்ப சொல்லுகிறதாக, எழும்பி போக சொல்லுகிறதாக இருந்தாலும் சரி, எதுவாக இருந்தாலும் பிதாவின் சித்தத்தை தான் அவர் செய்தார். இப்படி நாமும் நம்முடைய பிள்ளைகளும் கீழ்ப்படிந்து நடக்கிறவர்களாக இருக்கிறோமா? லூக்கா 11ஆம் அதிகாரம் 2ஆம் வசனத்தில் சொல்லப்பட்டிருக்கிறது, நம்முடைய சித்தம் பரலோகத்திலே செய்யப்படுகிறது போல பூமியிலேயே செய்யப்படுவதாக. பரலோகத்திலே பிதா செய்கிறது எதுவோ அதைத்தான் பூமியில் அவர் செய்தார். லாசருவை உயிரோடு எழுப்பதற்கு 3 நாள் கழித்து வந்தார். ஏன் என்று சொன்னால், தேவனுடைய மகிமை வெளிப்பட வேண்டும், அவருடைய வல்லமை வெளிப்பட வேண்டும். 3 நாள் கழித்து ஒரு மனிதனை உயிரோடு எழுப்ப முடியும் என்பதை நிரூபிப்பதற்காக மாத்திரமல்ல, பிதா அப்பொழுது எப்பொழுது சொல்கிறாரோ அப்பொழுதுதான் அந்த இடத்தை விட்டு அவர் வருவார். அக்கினி ஸ்தம்பமும் மேக ஸ்தம்பமும் ஒரு இடத்திலிருந்து இன்னொரு இடத்துக்கு புறப்படும் போது இஸ்ரவேலர் புறப்பட்டார்கள் அல்லவா? அப்படித்தான் பிதா எப்பொழுது என்ன சொல்லுகிறாரோ அதைத்தான் செய்வார். இப்பொழுது இதை செய். இன்னும் ஒரு காரியம் கூட நாம் சொல்லலாம். கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து இப்பொழுது வரப்போகிறார். அவர் வரும்பொழுது ஏற்கனவே கிறிஸ்துவுக்குள் மரித்தவர்களை கூட அழைத்து கொண்டு வருவார். பிரதான தூதனுடைய சத்தத்தோடும் தேவ காலத்தோடும் அவர் வானத்தில் இறங்கி வருவார். அப்பொழுது கிறிஸ்துவுக்குள் மரித்தவர்கள் முதலாவதாக எழுந்திருப்பார்கள். பின்பு உயிரோடு இருக்கிற நாமும் அவருக்கு எதிர்கொண்டு போக மேகங்களுடனே எடுத்துக்கொள்ளப்பட்டு இவ்விதமாக எப்போதும் அவரோட கூட இருப்போம் என்று 1 தெசலோனிக்கேயர் 4ஆம் அதிகாரத்தில் சொல்லப்பட்டிருக்கிறது. ஆனால் வருவார். எப்பொழுது வருவார் என்பது பிதாவாகிய தேவனுக்கு மாத்திரம்தான் தெரியும். குமாரனாகிய கிறிஸ்துவுக்கோ பரலோகத்தில் இருக்கிற தூதர்களுக்கோ யாருக்குமே தெரியாது.
இதுதான் தேவனுக்கு அவர் கீழ்ப்படிந்து நடக்கிறதான காரியம். அடுத்து, தகப்பனுடைய இருதயத்தை அறிந்து அவர் விருப்பம் போல கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து நடந்தது போல நாம் நடக்கிறோமா? அல்லது இப்பொழுது இருக்கிற சந்ததி தகப்பனை விட்டு பிரிந்து போகிறார்களே, அப்படி அவர் பிரிந்து போகவில்லை. இங்கே இருந்து பரலோகத்திற்கு போவதற்கு முன்னதாக அவர் ஜெபிக்கிறார். யோவான் 17ஆம் அதிகாரம் 26ஆம் வசனத்தில், கர்த்தாவே, நீர் எனக்கு தந்தவைகள் எல்லாரையும் அவர்கள் எல்லாரும் ஒன்றாயிருக்கவும், பிதாவே, நீர் என்னை அனுப்பினதை உலகம் விசுவாசிக்கிறதற்காக நீர் என்னிலேயும் நான் உம்மிலேயும் இருக்கிறது போல அவர்கள் எல்லாரும் நம்மில் ஒன்றாயிருக்கவும் வேண்டிக் கொள்கிறேன். பிதாவும் குமாரனும் ஒன்றாயிருக்கிறது போல நாமும் ஒன்றாக இருக்க வேண்டும், ஒரே இடத்துல இருக்க வேண்டும், பரலோகத்தில் இருக்க வேண்டும் என்பது குமாரனாகிய கிறிஸ்துவனுடைய விருப்பமாக இருக்கிறது. இப்படி எல்லாரும் ஒரு இடத்துல இருக்க வேண்டும். இன்றைக்கு சமுதாயம் பிதாவும் பிள்ளைகளும் ஒரு இடத்தில் இருக்கிறார்களா என்றால் பெரும்பாலும் இல்லை. பெற்றோர் ஒரு இடத்துல, பிள்ளைகள் ஒரு இடத்துல தான் இருக்கிறார்கள். அதற்கு அநேக காரியங்களை அவர்கள் சொல்லுகிறார்கள். இது இப்பொழுது மாத்திரமல்ல, வேதாகம காலத்திலேயே ஒரு நிகழ்ச்சியை நாம் பார்க்கலாம். இது வேத வல்லுநர்கள் சொல்லுகிற காரியம் ஒன்று உண்டு. ஆபிரகாம், ஈசாக்கு, ஆபிரகாமுடைய மனைவியாகிய சாராள், இவர்கள் மூவரும் தனித்தனியாக பிரிந்திருந்தார்கள். அதற்கு காரணம், ஆபிரகாம் பிதாவாகிய தேவனுடைய சித்தத்தின்படி ஈசாக்கை பலியிடச் சென்றதற்கு பிறகு அந்த விஷயத்தை நிமித்தமாக சாராளுக்கும் ஆபிரகாமுக்கும் கருத்து வேறுபாடு ஏற்பட்டது என்று சொல்கிறார்கள். அதை பற்றி நமக்கு கவலை இல்லை. அப்படி இருந்தால் ஆபிரகாமும் சாராளும் மாத்திரம்தான் பிரிந்திருக்க வேண்டும். ஆனால் ஈசாக்கும் அவர்களை விட்டு பிரிந்திருந்தான். அதனால் அதை பற்றி நாம் பெரிதாக நினைக்க வேண்டாம். வேதத்தில் இருக்கிற வசனத்தை வைத்து பார்க்கும் பொழுது, தாய் தகப்பன் ஓரிடத்திலே, பிள்ளை ஓரிடத்திலே இவர்கள் இருந்ததை போல வேதத்திலே நமக்கு வசனங்கள் இருக்கிறது. ஆதியாகமம் 21ஆம் அதிகாரம் 33, 34ஆம் வசனங்களிலே, ஆபிரகாம் பெயர் சபாவிலே ஒரு தோப்பை உண்டாக்கி சதா காலமும் உள்ள தேவனாகிய கர்த்தருடைய நாமத்தை அவ்விடத்தில் தொழுது கொண்டான். அவன் பெயர் சபாவிலே வந்து அங்கே தங்கினான். எப்பொழுது என்று சொன்னால், ஈசாக்கை பலியிடச் சென்ற பிறகு அங்கே ஈசாக்கை பலியிட வேண்டாம் என்று தேவன் தடுத்தார். அதற்கு பிறகு அவன் ஈசாக்கையும் தன்னுடைய வேலைக்காரர்களையும் எல்லாரையும் எடுத்து கொண்டு வந்து பெயர்சபாவிலே தான் நீண்ட நாட்கள் இருந்தான். அங்கே ஒரு தோப்பை உண்டாக்கி அவ்விடத்திலே தேவனை தொழுது கொண்டு அநேக நாள் அங்கே தங்கியிருந்தான். இந்த பெயர்சபா எங்கே இருக்கிறதுன்னு சொன்னால், பெலிஸ்தருடைய தேசத்தில் இருக்கிறது. ஆபிரகாம் அழைக்கப்பட்டது கானான் தேசத்தில் அங்கே பலுகி பெருக வேண்டும் என்று தான் தேவன் அவனுக்கு சொல்லியிருந்தார். ஆனால் அவன் கூடாரவாசியாக இங்கும் அங்கும் சுற்றி கொண்டிருந்தான். ஆனால் இந்த நிகழ்ச்சிகளுக்கு பிறகு அவன் பெலிஸ்தருடைய தேசத்திலே அநேக நாள் தங்கியிருந்தான் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. ஈசாக்கை பற்றி பார்க்கும் பொழுது, ஆபிரகாம் தன்னுடைய ஊழியக்காரனை நோக்கி ஈசாக்குக்கு பெண் பார்க்க வேண்டும், அவனுக்கு திருமணம் செய்ய வேண்டும் என்றெல்லாம் அவனுடைய வேலைக்காரனுக்கு சொல்லியிருந்தான். ஆபிரகாம் இதிலே நேரடியாக ஈடுபடவே இல்லை. அப்பொழுது அந்த பெண் ரெபேக்காளை அவனுக்காக நியமித்து கூட்டிக் கொண்டு வந்தார்கள். ஆதியாகமம் 24ஆம் அதிகாரம் 61 இருந்து 63 வரை இருக்கிற வசனங்களில் பார்க்கும் பொழுது, ரெபேக்காலும் அவளுடைய வேலைக்காரிகளும் ஒட்டகங்களின் மேலே ஏறி ஆபிரகாமுடைய வேலைக்காரனாகிய அந்த மனிதனோடு கூட போனார்கள். அந்த ஊழியக்காரன் ரெபேக்காலை அழைத்து கொண்டு எங்கே போனான் என்று சொன்னால், ஈசாக்கு இடத்திலே கூட்டிக் கொண்டு போனான்.
ஆபிரகாம் இடத்திலே கூட்டிக் கொண்டு போகவில்லை. சாராள் இடத்திலே கூட்டிக் கொண்டு போக முடியாது என்றால் சாராள் அப்பொழுது மரித்து போயிருந்தார். அப்பொழுது இந்த ஈசாக்குக்கு திருமணம் செய்கிற காலத்தில் அவள் மரித்து போயிருந்தாள். இப்படி இருக்கிற வேளையில் ஈசாக்கு எங்கே குடியிருந்தான்னு சொன்னால், தன் தகப்பனாகிய ஆபிரகாமோடு கூட பெயர் சபாவிலே பெலிஸ்தருடைய தேசத்தில் அவன் குடியிருக்கவில்லை. தென் தேசத்திலே குடியிருந்தான். அந்த தென் தேசம் எங்கே இருந்தது என்று சொன்னால், லகாய் ரோயி எனப்பட்ட துறவின் வழியாக புறப்பட்டு அவன் வந்தான். சாயங்கால வேளையிலே தியானம் பண்ண வெளியிலே போயிருந்து தன் கண்களை ஏறெடுத்து பார்த்து ஒட்டகங்கள் வர கண்டான் என்று ஆதியாகமம் 24ஆம் அதிகாரம் 63ஆம் வசனத்திலே சொல்லப்பட்டிருக்கிறது. இந்த லகாய் ரே என்ற இடம் எந்த இடம் என்று சொன்னால், இந்த கர்த்தருடைய தூதனானவர் ஆகார் ஆபிரகாமுடைய மறுமனையாட்டியும் இஸ்மாயிலுடைய தாயாருமாக இருக்கக்கூடிய ஆகாரை அவள் துரத்தப்பட்ட பிறகு வனாந்தரத்திலே சூருக்கு போகிற வழி அருகே இருக்கிற நீர் ஊற்றண்டையிலே கண்டார். அப்பொழுது அவள் என்னை காண்பவரை நானும் இடத்துல கண்டேன் அல்லவா என்று சொல்லி தன்னோடு பேசுகிற கர்த்தருக்கு நீர் என்னை காண்கிற தேவன் என்று பெயரிட்டாள். நீர் என்னை காண்கிற தேவன் என்று அவள் பெயரிட்டாலே, அந்த இடம் எகிப்து தேசத்தின் பக்கத்திலே பெயர் சபாவுக்கு அடுத்த இடத்துல இருக்கிற காதேஸ் பர்னேயா என்ற இடத்துல இந்த துறவு இருக்கிறது. அந்த துறவுக்கு லகாய் ரே என்று ஏன் பெயரிட்டார் என்று சொன்னால், நீர் என்னை காண்கிற தேவன் என்று சொல்லி அவள் அந்த தேவனுக்கு பெயரிட்டதுனால அப்படி அந்த பெயர் இடப்பட்டது. இந்த லகாய் ரோயி என்ற துறவுக்கு சமீபமாக ஈசாக்கு குடியிருந்தான். இந்த லகாய் ரே எனப்பட்டது எங்கே இருக்கிறது என்று சொன்னால், காதேசுக்கும் பாரத்துக்கும் நடுவில் இருக்கிறது. இது எகிப்து தேசத்துக்கு பக்கத்தில் பெலிஸ்திய தேசமாகிய பெயர் சபாவுக்கு பக்கத்திலே இருக்கிறது. இவன் பெயர் சபாவில் இல்லை, கானானிலும் இல்லை. எகிப்து தேசத்தினுடைய பக்கத்தில் பெலிஸ்தருடைய தேசமாகிய பெயர் சபாவுக்கு பக்கத்தில் இருக்கிற காதேஸ் பர்னே என்ற இடத்துல அந்த துறவுக்கு பக்கத்தில் ஈசாக்கு குடியிருந்தான். சாராள் எங்கே இருந்தால், கானான் தேசத்தில் இருக்கிற எபிரோன் என்ற கீரியாத் அர்பாவிலே சாராள் மரித்தாள். இந்த கானான் தேசம் என்று சொல்வது எருசலேம், இப்பொழுது இருக்கிற எருசலேம் அப்பொழுது கானான் என்று அழைக்கப்பட்டது. அந்த இடத்துல அவள் மரித்து போனார். அப்பொழுது ஆபிரகாம் வந்து சாராளுக்காக புலம்பி அழுதான். ஆதியாகமம் 23ஆம் அதிகாரம் 2ஆம் வசனம். சாராளுடைய பக்கத்திலே ஆபிரகாம் இல்லை, அவன் எங்கிருந்தோ வந்து அவளுக்காக அழுது புலம்பினான். ஆதியாகமம் 23ஆம் அதிகாரம் 2ஆம் வசனம். இப்படி இன்றைக்கு தாய் ஒரு இடத்துல, தகப்பன் ஒரு இடத்துல, பிள்ளைகள் ஒரு இடத்துல இப்படித்தான் பிரிந்து வாழ்ந்து கொண்டிருக்கிறார். பிரிவு என்று வரும்பொழுது அது வேதம் சொல்கிறது, அவர்கள் ஏன் பிரிந்து போகிறார்கள்? தங்களுடைய இச்சைகளின்படி செய்வதற்காக பிரிந்து போகிறார்கள். லோத்து கூட பிரிந்து தான் போனான் ஆபிரகாமை விட்டு. இப்படி பிரிந்து போகிறவர்கள் தங்கள் சுவாதீனமாக செய்ய வேண்டும், தங்களை யாரும் கட்டுப்படுத்தக்கூடாது, தங்களுடைய விருப்பம் போல வாழ வேண்டும் என்று சொல்லி தான் பிரிந்து போகிறார்கள். பிள்ளைகளும் இன்றைக்கு அப்படித்தான். அவர்கள் விருப்பம் போல இருக்க வேண்டும், அவர்கள் யாரையும் நாம் கட்டுப்படுத்த முடியாது. அவர்கள் என்ன நினைக்கிறார்கள், பெற்றோர் நம்மோடு கூட இருந்தால் நமக்கு தொல்லையாக இருக்கும், எல்லாவற்றுக்கும் அவரிடத்திலே பதில் சொல்ல வேண்டும், எல்லாவற்றுக்கும் அவரிடத்தில் அனுமதி கேட்க வேண்டும், எல்லா விஷயங்களிலும் அவர்கள் தலையிடுவார்கள், நமக்கு ஒரு விடுதலையான ஒரு சூழ்நிலை இருக்காது, எனவே அவர்கள் தனியாக இருக்கட்டும் என்று நினைக்கிறார்கள். எப்படியோ இன்றைக்கு சமுதாயம் அப்படித்தான் இருக்கிறது. ஆபிரகாம் நிறை வயதிலே பூரண ஆயுசிலே
பிராணன் போய் மரித்து தன் ஜனத்தாரோடு சேர்க்கப்பட்டான். அப்பொழுது அவனுடைய குமாரனாகிய ஈசாக்கும் இஸ்மவேலும் அவனை அடக்கம் பண்ணினார்கள். ஆபிரகாமை அவனுடைய குமாரனாகிய ஈசாக்கும் மறுமனையாட்டியின் குமாரனாகிய இஸ்மவேலும் வந்து அடக்கம் பண்ணினார்கள். ஏனென்றால் ஈசாக்கு சொல்லி அனுப்பியிருக்க வேண்டும். அதனாலே இஸ்மவேலும் அந்த மரணத்துக்குத்தான் வந்தான். அதற்கு முன்பு வரவில்லை, அதற்கு பின்பும் வரவில்லை. இப்படி இந்த சமுதாயமும் இன்றைக்கு அப்படித்தான் இருக்கிறது. இந்த பெற்றோரும் பிள்ளைகளும் கூட இன்றைக்கு அப்படித்தான் இருக்கிறார்கள். மரித்து போனால் வருவார்கள், பார்ப்பார்கள். சில பிள்ளைகள் அதற்கு கூட வருகிறதில்லை. ஏனென்றால் வெளிநாடுகளில் இருப்பார்கள், அவர்கள் வருவதற்கு முடியாது. இப்படி இன்றைய சமுதாயம் இருக்கிறது. அடுத்து, தகப்பனுடைய இருதயம் எப்படிப்பட்டது, தாயினுடைய இருதயம் எப்படிப்பட்டது என்று சொன்னால், பிள்ளைகள் நன்றாக இருக்க வேண்டும். அவர்களிடத்தில் எதையும் எதிர்பார்க்கிறது இல்லை. அவர்கள் என்னதான் வேதனைப்படுத்தினாலும், என்னதான் துக்கப்படுத்தினாலும், என்னதான் கீழ்ப்படியாமை காட்டினாலும், எவ்வளவுதான் கேவலப்படுத்தினாலும், பெற்றோருடைய உள்ளம், தகப்பனுடைய உள்ளம் புலம்பத்தான் செய்யும். நம்முடைய தேவனை பற்றி நாம் பார்க்கும் பொழுது அவர் மிகுந்த அன்புள்ளவர். அவருடைய முதலாம் கற்பனை என்ன? என்னை அன்றி வேறு தேவர்கள் உனக்கு வேண்டாம். வானத்திலே, பூமியிலே, பூமியின் கீழ் தண்ணீரிலே எந்த ஒரு விக்கிரகத்தையாவது தேவனையாவது உனக்காக உண்டாக்க வேண்டாம், நமஸ்கரிக்க வேண்டாம், சேவிக்க வேண்டாம். என்றால் தேவன் நம்மை ஆள வேண்டும், தேவன் நம்மை வழி நடத்த வேண்டும், தேவனுக்கு நாம் பிள்ளைகளாக இருக்க வேண்டும், அவர் நம்முடைய தேவனாக இருக்க வேண்டும். இதனால தான் ராஜாக்கள் கூட வேண்டாம் என்று அவர் ஏற்படுத்தியிருந்தார். ஆனால் சாமுவேலின் பிள்ளைகள் கீழ்ப்படியாமல் போனதினாலே, அவர்கள் அங்கிருந்த இஸ்ரவேல் ஜனங்கள் ராஜா வேண்டும் என்று சொன்னதினால ராஜாவை ஏற்படுத்தினார். இப்படி தேவன் மிகுந்த அன்புள்ளவராக இருக்கிறார். அதை ஒரு சில வசனங்களின் மூலமாக நாம் பார்க்கலாம். ஓசியா 11ஆம் அதிகாரம் 8ஆம் வசனத்தில், எப்ராஹிமே நான் உன்னை எப்படி கைவிடுவேன், இஸ்ரவேலே நான் உன்னை எப்படி ஒப்புக் கொடுப்பேன், நான் உன்னை எப்படி ஆத்மாவை போலாக்குவேன், எப்படி உன்னை செபோயீமை போலாக்குவேன், என் இருதயம் எனக்குள் குழம்புகிறது, என் பரிதாபங்கள் ஏகமாய் பொங்குகிறது என்று நம்மை பற்றித்தான் சொல்லியிருக்கிறார். நாம் தான் எப்ராஹிம், நாம் தான் இஸ்ரவேலர். இந்த கடைசி காலங்களிலே, இப்பொழுது அந்தி கிறிஸ்து வருகின்ற காலம், இந்த காலத்திலே ஜனங்கள் கைவிடப்பட்டு போனால் அவர்கள் ஆத்மாவை போல ஆவார்கள், செபோயிமை போல ஆவார்கள். எப்படி உன்னை கைவிட முடியும்? நான் உன்னை கண்டு ரட்சித்து உனக்காக எல்லாவற்றையும் செய்தேன், ஆனால் நீ என்னை விட்டு தூரமாய் போனாயே. ஒரு கூட்டம் ஜனங்கள் பரலோகத்திலே என்னோடு கூட வரும்பொழுது நீ எரிக்கிற அக்னியும் கந்தகமும் இருக்கிறதான அந்த ஆத்மாவை போல அந்த காலத்திலே சோதம் கொமோராவை அழிக்கும் பொழுது எப்படி அவர் வேதனைப்பட்டிருப்பாரோ அப்படி இப்பொழுது வேதனைப்படுகிறார். எப்படி நான் ஆத்மாவை போல உன்னை ஆக்குவேன். இதுதான் பிதாவுடைய உள்ளம். ஒரு தகப்பனுடைய உள்ளம் அந்த பிள்ளைகள் கெட்டு போகும்பொழுது வேதனைப்படுகிறது மிக அதிகம். அப்படித்தான் தேவனும் இங்கே வேதனைப்படுகிறார். புலம்பல் 2ஆம் அதிகாரம் 16ஆம் வசனத்தில், என் ஜனமாகிய குமாரத்தின் நொறுங்குதலின் நிமித்தம் கண்ணீர் சொரிகிறதுனால என் கண்கள் பூத்து போகிறது, என் குடல்கள் கொதிக்கிறது, என் ஈரல் இலகி தரையிலே வழிகிறது. குழந்தைகளும் பாலகரும் நகரத்தின் வீதிகளிலே மூர்ச்சித்து கிடக்கிறார்கள் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. இப்படி நம் நிமித்தமாக அவர் கண்ணீர் சொரிகிறார், கண்கள் பூத்து போகிறது. சிலர் சொல்வார்களே, பெற்ற வயிறு எரிகிறது, பெற்ற குடல் கதறுகிறது என்றெல்லாம் சொல்வார்கள். அப்படி இந்த வசனம் சொல்கிறது, என் குடல்கள் கொதிக்கிறது, என் ஈரல் இலகி தரையிலே வடிகிறது.
சங்கீத புத்தகத்தில் சொல்லப்பட்டிருக்கிறது, என் இருதயம் இலகி உருகி தண்ணீரை போல உருகி போயிற்று. இப்படித்தான் தேவன் நம் நிமித்தமாக தன்னையே உருக்கிக் கொள்கிறார். இது நம்முடைய தேவனாகிய கர்த்தரை பற்றிய செய்தியாக இருக்கிறது. அது மட்டுமல்ல, இன்னும் ஒரு செய்தியும் இருக்கிறது. அது தேவன் எவ்வளவு வேதனைப்படுகிறார் என்பதை பார்க்கும் பொழுது கர்த்தர் சொல்லுகிறது என்னவென்றால், எங்களை எகிப்து தேசத்திலிருந்து வரப்பண்ணினவரும் அவாந்திர வெளியும் பள்ளங்களும் உள்ள தேசமும் வறட்சியும் மரண இருளும் உள்ள தேசமும் ஒருவனும் கடவாமலும் ஒரு மனுஷனும் குடியேறாமலும் இருக்கிற தேசமுமான வனாந்திரத்தில் எங்களை நடத்தினவருமாகிய கர்த்தர் எங்கே என்று உங்கள் பிதாக்கள் கேளாமல். எரேமியா 2ஆம் அதிகாரம் 5 முதல் 7 வரை இருக்கிற வசனங்களிலே இப்படி இந்த புலம்பல் இருக்கிறது. என்னை விட்டு தூரப்பட்டு மாயையை பின்பற்றி வீணராய் போகிறதற்கு என்னிடத்தில் என்ன அநியாயத்தை கண்டார்கள்? செழிப்பான தேசத்தின் கனியையும் நன்மையையும் சாப்பிடும்படிக்கு நான் உங்களை அவ்விடத்துக்கு அழைத்து கொண்டு வந்தேன். ஆனாலும் நீங்கள் அதற்குள் பிரவேசித்த போது என் தேசத்தை தீட்டுப்படுத்தி என் சுதந்திரத்தை அருவருப்பாக்கினீர்கள். எவ்வளவு வேதனையோட தேவன் சொல்லுகிறதை பார்க்கலாம். எகிப்து தேசத்திலிருந்து புறப்பட பண்ணி அவாந்திர வெளி பள்ளம் வறட்சி மரண இருள் போன்ற தேசத்தை இந்த வனாந்தரத்தில் நடத்தி கொண்டு வந்தார். அப்படிப்பட்ட தேவனை பற்றி தேடாமல் தேவனை விட்டு தூரப்பட்டு மாயையாகிய பிசாசுகளை விக்கிரகங்களை பின்பற்றி வீணராய் போகிறதற்கு என்ன அநியாயத்தை நான் செய்தேன் என்று தேவன் கேட்கிறார். நாம் ஏற்கனவே பார்த்தது போல பிதா குமாரன் பரிசுத்த ஆவியானவர் அவர் எவ்வளவு அன்பாக தன்னுடைய ரூபத்தை தன்னுடைய சாயலை கொடுத்து தன்னுடைய குமாரனை கொடுத்து தன்னுடைய ஆவியை கொடுத்து நமக்குள்ளே வாசம் பண்ணும்படியாக இப்படியாக அவர் இருக்கின்ற இந்த நேரத்தில் மாயை என்று சொன்னால் அழிந்து போகக்கூடியது, ஒன்றுத்துக்கு உதவாதது. இந்த மாயையாகிய விக்கிரகங்கள் எல்லாம் எது என்று சொன்னால், ஆதியிலே தேவன் வானத்தையும் பூமியும் படைத்த பொழுது வானத்தை படைத்தார். அந்த வானத்திலே அவர் தனக்காக பணிவிடை செய்யக்கூடிய பணிவிடை ஆவிகளாகிய தூதர்களை படைத்தார். தன்னுடைய வாயின் சுவாசத்தினாலே வானமும் பூமியும் சர்வசேனையும் உண்டாக்கப்பட்டது. தூதர்களையும் அவர் அப்படித்தான் படைத்தார். அந்த தூதர்கள் கீழ்ப்படியாமல் போனதுனால பெருமை மேட்டிமையினாலே அவைகள் கீழே விழ தள்ளப்பட்டன. இந்த விழுந்து போன ஆவிகள் பல ரூபங்களிலே இந்த உலகத்திலே சுற்றி கொண்டிருக்கின்றன. இவைகள் விக்கிரகங்களாக சுற்றி கொண்டிருக்கின்றன. ஏனென்றால் விக்கிரகங்களை உண்டு பண்ண வேண்டாம் என்று தேவன் சொல்லிவிட்டார் அல்லவா? தேவன் சொன்னதுக்கு விரோதமாகத்தான் இவைகள் கிரியை செய்யும். இந்த விக்கிரகங்களாக இவைகள் சுற்றி கொண்டிருக்கின்றன. இந்த விக்கிரகங்களை வணங்கும்படியாக இந்த இஸ்ரவேல் ஜனங்களை மற்ற ஜனங்களை எல்லாம் வழி நடத்துகிறதுனால தேவனுக்கு விரோதமான பகையை நமக்குள்ளே கொண்டு வரும்படியாக பிசாசு இப்படி செய்கிறார். அதைத்தான் சொல்கிறார், இப்படி வீணராய் நீங்கள் போவதற்கு என்னிடத்தில் என்ன அநியாயத்தை கண்டீர்கள்? என்ன அநியாயம்? தேவன் எவ்வளவு நன்மைகளை செய்தாலும் ஜனங்கள் என்ன செய்தார்கள்? செழிப்பான தேசம் நலமும் விசாலமான தேசத்திலே கானான் தேசங்களை கொண்டு வந்து விட்ட பொழுது அதற்குள்ளே பிரவேசித்து தேசத்தை தீட்டுப்படுத்தினார்கள், என் சுதந்திரத்தை அருவருப்பாக்கினார்கள் என்று சொல்கிறார். ஏனென்றால் அங்கே இருந்ததான 7 ஜாதிகளும் விக்கிரகங்களை வணங்கியது மாத்திரமல்ல, வேசித்தனம் செய்தார்கள். பலவிதமான பாவங்களை செய்ததுனாலே அந்த தேசம் தீட்டுப்பட்டு போனது. விளைச்சல் நன்மை போன்றவைகள் இல்லாதனாலே அவர்களை எல்லாம் துரத்தி போட்டார். தன்னுடைய ஜனத்தை கொண்டு வந்து அந்த கானான் தேசத்தில் வைத்தார். ஆனால் வரும்பொழுதே தேவன் சொன்னார், நீங்கள் ஜாதிகளோடு கலக்க வேண்டாம், மற்ற தேவர்களை வணங்க வேண்டாம் என்று. ஆனால் தேவன் எதையெல்லாம் சொன்னாரோ, வேண்டாம் என்று சொன்னதையெல்லாம் வேண்டும் என்று
இந்த பிசாசின் ஆவிகள் கிரியை செய்ததுனால அவர்கள் செய்தார்கள். இவர்களும் விக்கிரகங்களை வழிபட்டார்கள், இவர்களும் வேசித்தனத்தை செய்தார்கள். கடைசியில் இந்த இஸ்ரவேல் ஜனங்களும் உலகம் முழுவதுமாக துரத்தப்பட்டு கடைசியிலே அவர் ஏற்கனவே வேதத்தில் சொல்லப்பட்டது போல மனம் திரும்பி இவர்கள் கதரும் பொழுது மீண்டும் இப்பொழுது இதே இஸ்ரவேல் ஜனங்கள் இஸ்ரவேல் என்ற ஒரு நாட்டுக்குள்ளே நலமாக வாழ்ந்து கொண்டுதான் இருக்கிறார்கள். இப்படி நம்முடைய பிதாவாகிய அன்பு இருக்கிறது. வேதத்திலே ஒரு தகப்பன் ஒரு மகனை பற்றிய செய்தி நமக்கு சொல்லப்பட்டிருக்கிறது. லூக்கா எழுதிய சுவிசேஷம் 15ஆம் அதிகாரம் 13 முதல் இருக்கிற வசனங்களிலே பார்க்கும் பொழுது ஒரு கெட்ட குமாரன் கதையை பற்றி சொல்லப்பட்டிருக்கிறது. ஒரு மனுஷனுக்கு ஒரு 2 குமாரர்கள் இருந்தார்கள், மூத்தவன் இளையவன். இளையவன் என்ன செய்தான், தன்னுடைய ஆஸ்திகள் எல்லாம் பிரித்து வாங்கி கொண்டு போய் துன்மார்க்கமான ஜீவித்தை செய்து எல்லாவற்றையும் இழந்து போய் சாப்பிடுவதற்கு கூட அவனுக்கு உணவில்லாமல் தவித்தான். அப்பொழுதுதான் அவனுக்கு தகப்பனுடைய ஞாபகம் வந்து தகப்பனிடத்தில் வருகிறான். தகப்பன் அவனை தூரத்தில் வரும்போதே கண்டுகொண்டு என்று சொல்லப்பட்டிருக்கிறது. அப்படியானால் அவன் தன்னுடைய மகனுக்காக ஏங்கி தவித்து வாசலையே பார்த்து கொண்டிருந்திருப்பான். அவன் தூரத்தில் வரும்பொழுதே ஓடி சென்று அவனை கட்டி தழுவி அவனுக்கு புதிய வஸ்திரங்களை எல்லாம் கொடுத்து அவனுக்கு விருந்து செய்து அவனை ஏற்றுக்கொண்டான். இதுதான் தகப்பனுடைய உள்ளம். ஆனால் இதே தகப்பன் எல்லாவற்றையும் இழந்து மகனை தேடி வரும்பொழுது இந்த உலகத்திலே இப்பொழுது இருக்கிற மகன்கள் ஓடி வந்து கட்டி தழுவி உனக்கு என்ன வேண்டும், என்ன செய்ய வேண்டும் என்று விருந்து பண்ணி செய்வார்களா? அப்படி யாரும் இப்பொழுது செய்யவில்லை. ஆனால் ஒரே ஒருவன் மாத்திரம் வேதத்திலே நமக்கு உண்டு. அவன் யார் என்பதை நாம் பார்க்கலாம். அதற்கு முன்னதாக இப்படி தகப்பனுக்காக இயங்குகிற இதயம் நமக்கு இல்லை. குறைவு ஏற்பட்ட போதுதான் மகன் தகப்பனை நோக்கி ஓடி வருகிறான். அவனும் அவனை சந்தோஷத்தோடு ஏற்றுக்கொள்கிறான். ஆனால் எந்த தகப்பனும் தன் குறைவின் போது மகனை நோக்கி ஓடுவதில்லை, ஒரு வேளை போனாலும் ஏற்றுக்கொள்வதில்லை. இன்று சொத்து இருக்கிற பெற்றோருக்கு கொஞ்சம் மரியாதை இருக்கும். ஒன்றும் இல்லாதவர்களை மனிதராக பிள்ளைகள் மதிக்கிறதில்லை. வீட்டை விட்டு துரத்துபவர்கள் என்று அதிகமாக பெருகி வருகிறார். ஆடுகளுக்காக ஜீவன் கொடுப்பது தெய்வீகமான ஒரு பண்பு. அது பிதாவுடைய உள்ளமாக இருக்கிறது. ஆனால் எந்த பிள்ளையும் பெற்றோருக்காக ஜீவனை கொடுக்கறதில்லை. பிள்ளைகளும் தங்களுடைய சொத்துக்காக சுகத்துக்காக தங்கள் மனைவி மற்றும் அவருடைய குடும்பத்திற்கு அடிமைப்பட்டு போகிறார்களே தவிர தன்னுடைய பெற்றோருக்காக பரிதவிக்கிறவர்கள் ஒருவரும் இல்லை. கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து என்ன செய்தார் என்பதை பாருங்க. அவர் பலவிதமான வேதனைகளின் மத்தியில் இருந்தார். மரணமடைய போகிறார், சிலுவையிலே தொங்கிக் கொண்டிருக்கிறார். அவருடைய தலையிலே முள்முடி சூட்டப்பட்டு விழாவிலே குத்தப்பட்டு அவர் சாட்டையினால் அடிக்கப்பட்டு ஆணிகளாலே கைகள் கால்கள் கடாகப்பட்டு மரிக்கப் போகிறார். ஆனால் அவருடைய எண்ணம் இந்த உலகத்திலே சரீர பிரகாரமான ஒரு தாயாக மரியாள் இருந்தார்கள். ஆனால் ஆவிக்குரிய ஒரு தந்தை பிதாவாகிய தேவன் தான் பரிசுத்தாவின் மூலமாகத்தான் அவர் ஜனிப்பித்தாரே தவிர எந்த மனுஷனுடைய சித்தத்தினாலே பிறக்கவில்லை. அவர்களுடைய வயிற்றிலே பிறந்ததுனால ஒரு தாய் என்கின்ற அந்த நிலையில அவருக்கு ஒரு பொறுப்பு இருக்கிறது. அவருக்கு பின்பு அந்த தாயை பராமரிக்க ஒருவன் வேண்டுமே என்று சொல்லி அதற்காகவே ஒருவனை அவர் தயார் பண்ணி வைத்திருந்தார். முக்கியமான சீஷர்கள் 12 பேர். அந்த 12 பேரிலே மிகவும் அன்பாய் இருந்த ஒருவன் இயேசுவின் மார்பிலே சாய்ந்து கொண்டிருந்தான். அவனுக்கு தன்னுடைய மார்பிலே அவர் இடம் கொடுத்து வைத்திருந்தார். அவனை மிகவும் நேசித்தார். அவனும் மிகவும் நேசித்தான். இதற்கு அடிப்படை காரணம் என்னவென்றால் அவருக்கு தெரியும் இவன் பொறுப்பானவன், அன்பானவன், தன்னுடைய தாயை இவனிடத்தில் தான் ஒப்புவிக்க வேண்டும் என்று அவர் நினைத்து அதற்காகவே ஒருவனை தன்னுடைய மார்பிலே சாய்த்து கொள்ள
அனுமதி கொடுத்திருந்தார். எவ்வளவு அவன் பாக்கியம் செய்தவனாக இருக்க வேண்டும். வெளிப்படுத்தின விசேஷத்தை அந்த தரிசனம் முழுவதுமாக கண்டு எழுதியவன் இந்த யோவான் தான். அப்பொழுது இயேசு தம்முடைய தாயையும் அருகே நின்ற தனக்கு அன்பாயிருந்த சீஷனையும் கண்டு தம்முடைய தாயை நோக்கி, ஸ்திரீயே, அதோ உன் மகன் என்றார். யோவான் 19ஆம் அதிகாரம் 26, 27ஆம் வசனங்களில் இந்த செய்தியை பார்க்கலாம். பின்பு அந்த சீஷனை நோக்கி, அதோ உன் தாய் என்றார். அந்த நேரம் முதல் அந்த சீஷன் அவளை தன்னிடமாய் ஏற்றுக்கொண்டான். கர்த்தருடைய பரிசுத்த நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக. இப்படி நாம் நமது பெற்றோரை ஒப்புவிக்கிறது உண்டோ? தாவீது இப்படி செய்தான். தாவீது அங்கும் இங்கும் ஓடிக்கொண்டிருந்தான். தாவீது அவிடத்தை விட்டு தப்பி அதுல்லம் என்ற கெபிக்கு போனால் அதை அவனுடைய சகோதரர், அவனுடைய தகப்பன் வீட்டார் அனைவரும் கேட்டு அங்கே அவனிடத்துக்கு போனார்கள் என்று 1 சாமுவேல் 22ஆம் அதிகாரம் 1 முதல் இருக்கிற வசனங்களில் பார்க்கலாம். அப்பொழுது அவனோடு கூட சிலர் கூடிக்கொண்டார்கள். தாவீது அங்கே இருந்து மோவாபின் ராஜாவை பார்த்து, தேவன் என்னை எப்படி நடத்துவார் என்று நான் அறிய மட்டும் என் தகப்பனும் என் தாயும் உங்களிடத்தில் தங்கியிருக்கும்படி தயவு செய்யும் என்று சொல்லி மோவாபின் ராஜாவிடத்தில் அழைத்து கொண்டு போய் அவர்களை விட்டான். தாவீது இப்படி அரணிலே இருந்த நாளெல்லாம் அவர்கள் அங்கே அந்த ராஜாவோடு இருந்தார்கள். 1 சாமுவேல் 22ஆம் அதிகாரம் 4ஆம் வசனம் இப்படி கூறுகிறது. தாவீதுக்கு நிற்க ஒரு இடமில்லை, தங்க ஒரு இடமில்லை. அவன் அங்கும் இங்கும் அலைந்து கொண்டிருந்தான். சவுலுக்கு பயந்து சவுல் அவனை கொன்று போடும்படியாக துரத்தி கொண்டிருந்தான். அந்த நிலையிலும் தன்னுடைய தகப்பனையும் தாயையும் ஒரு பத்திரமான இடத்துல ஒப்புவித்தான். ஆனால் இதே தாவீதுக்கு அவன் பிள்ளைகள் அப்படி நடந்து கொண்டார்களா என்று பார்த்தால் இல்லை என்றுதான் வேதம் கூறுகிறது. ஆனால் தாவீது அப்படி செய்யவில்லை. அவன் உண்மையும் உத்தமமாக தன்னுடைய பெற்றோர்கள் மீது கரிசனை உள்ளவனாக இருந்தான். ஆனால் இதே தாவீதுடைய தகப்பன் சாமுவேல் ராஜாவாக அபிஷேகம் பண்ணப்படுவதற்காக ஈசாயின் குமாரர்களிலே ஒருவனை அபிஷேகம் பண்ணு என்று தேவன் சொன்னார். அந்த அபிஷேகம் பண்ணக்கூடியவர்களிலே தாவீதை அவன் சேர்க்கவே இல்லை. அவனை ஆடுகளை மேய்த்து கொண்டு வரும்படி அவன் காட்டுக்கு அனுப்பிவிட்டான். அவனை ஒரு பொருட்டாக எண்ணவே இல்லை. அது அவனுக்கு ஒரு நிந்தையாக, ஒரு சிறுமியாகத்தான் இருந்தது. ஆனாலும் அவன் அதையெல்லாம் பெரிதாக நினைக்கவில்லை. தன்னுடைய தகப்பனை அவன் மதித்தான். இப்படி இவன் ஒரு மேன்மையான மனிதனாக இருந்தான். அதே போல யோசேப்பு, இவன் தன்னுடைய சகோதரர்களாலே குழியில தள்ளப்பட்டு கொலை செய்ய முயற்சி செய்யப்பட்டு கடைசியிலே அவன் பார்வோனுக்கு அடுத்த நிலையிலே உயர்த்தப்பட்டான். அப்படி இருக்கின்ற நேரத்தில் தன்னுடைய சகோதரர்களை பார்த்தான். தன் சகோதரர்கள் மூலமாக தன் தகப்பன் உயிரோடு இருக்கிறதையும் அறிந்து கொண்டான். அங்கே பஞ்சம் இருக்கிறது என்பதையும் அறிந்து கொண்டான். அதனாலே தன்னுடைய குடும்பத்தை, தன் தகப்பனை, தன் சகோதரர்களை, அவருடைய குடும்பங்களை எல்லாம் காக்கக்கூடிய இரட்சகனாக அவன் தன்னை மாற்றிக்கொண்டான். நீங்கள் எனக்கு தீமை செய்ய நினைத்தீர்கள், ஆனால் தேவனோ அதை நன்மையாக முடிய பண்ணினார். உங்களுக்கு முன்னே உங்களை ரட்சிப்பதற்காக ஒரு இரட்சகனாக என்னை இங்கே ஏற்படுத்தினார் என்று அவன் சொன்னான். நாம் அப்படி இருப்போமா? நம்முடைய சகோதரர்களை ஏற்றுக்கொள்வோமா? நம்முடைய சகோதரர்களுக்கு நன்மை செய்வோமா? நம்முடைய பெற்றோரை அங்கே அழைத்து வரும்படி சொல்வோமா என்பதை நாம் நினைத்து பார்க்க வேண்டும். யோசேப்பு இப்படி ரதத்தை ஆயத்தப்படுத்தி தன் தகப்பனாகி இஸ்ரவேலை சந்திக்கும்படி போய் அவனை கண்டு அவனுடைய கழுத்தை கட்டி கொண்டு வெகு நேரம் அவன் கழுத்தை விடாமல் அழுதான். ஆதியாகமம் 46ஆம் அதிகாரம் 29ஆம் வசனத்தில் இப்படி நாம் பார்க்கலாம். இஸ்ரவேல் யோசேப்பை பார்த்து, நீ இன்னும் உயிரோடு இருக்கிறாயே, நான் உன் முகத்தை கண்டேன், இப்பொழுது எனக்கு மரணம் வந்தாலும் வரட்டும் என்று சொல்கிறான். பின்பு
தன் சகோதரர் தன் தகப்பனுடைய குடும்பத்தாரை எல்லாம் பார்வனிடத்துக்கு கொண்டு போய், என் சகோதரர் என் தகப்பன் குடும்பத்தாரெல்லாம் என்னிடத்தில் வந்திருக்கிறார்கள் என்று சொன்னது மாத்திரமல்ல, ஆடு மாடுகள் மேய்க்கிறது எங்கள் தொழில் என்று சொல்லும்படியாக சொல்லிவிட்டான். ஏனென்றால் எகிப்திற்கு மேய்ப்பர்கள் என்றால் அருவருப்பாக இருக்கிறார்கள். ஆனாலும் அதை அவன் மறுக்கவில்லை, மறக்கவில்லை, அதை சொல்லுகிறான். அப்பொழுது ராஜா சொல்லுகிறான், எகிப்து தேசம் உனக்கு முன்பாக இருக்கிறது, தேசத்திலே நல்ல இடத்திலே உன் தகப்பனையும் உன் சகோதரரையும் குடியேறும்படி செய். அவர்கள் கோசேன் நாட்டிலே குடியிருக்கலாம். இப்படியெல்லாம் அந்த ராஜா சொல்லுகிறான். அது மட்டுமல்ல, இவன் யோசேப்பு சொல்லி அனுப்புகிறான், நீங்கள் உங்களுடைய தட்டுமுட்டு சாமான்களை பற்றியெல்லாம் கவலைப்பட வேண்டாம், தேசம் உங்களுக்கு முன்பாக இருக்கிறது, அதில் இருக்கிற சிறப்பானவர்கள் எல்லாம் உங்களுக்காகத்தான். இப்படி யார் சொல்லுவார்கள்? இப்பொழுது தகப்பன் தாய் வருகிறார்கள் என்று சொன்னாலே அவர்கள் மிகுந்த கஷ்டப்படுகிறார்கள். ஐயோ, இவர்கள் வேறு ஏன் வருகிறார்கள், இவர்கள் வந்தால் இவர்கள் தங்குவதற்கு கூட இடமில்லையே, அப்படி இப்படி என்று முறுமுறுத்து அவர்களை எப்பொழுது வெளியே அனுப்பலாமோ என்று பார்க்கின்ற ஜனங்கள் இப்பொழுது இருக்கிறார்கள். தேவன் சொன்னார், நீ அங்கே எகிப்துக்கு போக பயப்பட வேண்டாம், நான் உன்னை இங்கே திரும்ப வர பண்ணுவேன், யோசேப்பு தன் கையால் உன் கண்களை மூடுவான். இன்றைக்கு எத்தனை பிள்ளைகள் தங்கள் கைகளாலே பெற்றோருடைய கண்ணை மூடும்படி பக்கத்தில் இருக்கிறார்கள். இதையெல்லாம் சிந்தித்து பார்த்தால், இன்றைய சமுதாயத்தை நினைத்து பார்த்தால் வேதனையாகத்தான் இருக்கிறது. அதற்கு அவர்கள் சொல்லுகிற காரியம் என்ன? என் மனைவி உன்னோடு கூட ஒத்து போக மாட்டாள், எனக்கு கிடைத்த துணை அல்லது இப்படி சொல்வார்கள், ஆதாமை போல நீ திருமணம் செய்து வைத்த நபர் இப்படி. ஆதாம் சொன்னானே, நீர் தந்த என் மனைவியின் என்று, நீர் தந்த ஸ்திரியானவள், அப்படி நீ தானே திருமணம் செய்து வைத்தாய், நான் என்ன செய்ய முடியும்? ஒன்று விவாகரத்து செய்ய வேண்டும், இல்லை என்றால் நான் தற்கொலை செய்து சாக வேண்டும் என்று சொல்வார். இப்படி சொன்ன பிறகு அந்த பெற்றோர் அவர்கள் வீட்டு பக்கம் தலை வைத்து கூட படுக்க மாட்டார்கள். அல்லது ஏதாவது ஒரு சூழ்நிலைக்கு அந்த பெற்றோர் என்னுடைய மகன் வீட்டிலோ அல்லது மகள் வீட்டிலோ தங்க நேர்ந்தால் எவ்வளவு முடியுமோ அவ்வளவு நிந்தை அவமானங்களை அந்த குடும்பத்தார் இந்த பெற்றோருக்கு செய்வார்கள். மிஞ்சி ஏதாவது கேட்டால் உங்களை முதியோர் இடத்தில் சேர்த்து விடுகிறேன், அல்லது எங்காவது கிராமத்து பக்கமாக போய் இருங்க, உங்களுக்கு அதுதான் முடியும், அதுதான் உங்களால் செய்ய முடியும், நான் தான் பணம் தருகிறேன் என்று சொல்கிறேனே, இல்லாவிட்டால் என்னை சும்மா விட்டு விடுவீர்களா? அல்லது உங்களுக்கு ஏதாவது மூதாதையர் சொத்து இருந்தால் பரவாயில்லை, அதுவும் இல்லை, நீங்கள் இருக்கிற இடத்துக்கு நான் தான் வாடகை தர வேண்டும் என்றெல்லாம் தாறுமாறாய் பேசுகிற பிள்ளைகள் உண்டு. ஏன் தெரியுமா? தாறுமாறுகளின் ஆவி அவர்களிடத்திலே கிரியை செய்கிறது. பில்லி சூனியத்தின் ஆவி அல்லது உணர்வில்லாத இருதயம் அவர்களிடம் இருப்பதையே இது காட்டுகிறது. இன்றைக்கு பெற்றோர் இந்த நிலையில் இருப்பதற்கு அவர்கள்தான் காரணம் என்பதை உணர்வதில்லை. சொத்து சுகத்தை எல்லாம் விற்று தன்னை இந்த நிலைக்கு உயர்த்திருப்பதை உணரமாட்டார்கள். பெற்றோரை நிந்தித்து பேசிய வார்த்தைகள் அவர்கள் வாழ்விலே அவர்கள் தங்கள் பிள்ளைகள் மூலமாக சந்திக்கும் போது தான் அவர்களுக்கு புரியும். ஆனால் இந்த தலைமுறையினர் நம்மை போல இல்லை. நாம் எல்லாவற்றையும் விற்று பிள்ளைகளை படிக்க வைத்து முன்னேற்றுவது போல அவர்கள் செய்ய மாட்டார்கள். புத்திசாலிகள். ஏனென்றால் அவர்களைப் போல தான் தங்கள் பிள்ளைகள் இருப்பார்கள் என்பதை அவர்கள் அறிந்திருக்கிறதுனால இன்றைய நிலையில் என்ன செய்கிறார்கள்? என்ன முடியுமோ அதை படி, அவ்வளோதான், நாங்கள் வேறு எதுவுமே செய்ய மாட்டோம், நீ படித்து முன்னேறி நீ சம்பாதித்து நீ போ என்று இவர்கள் தங்களுடைய எதிர்காலத்துக்காக சேர்த்து வைத்துக் கொள்கிறவர்களாக இருக்கிறார்கள். தனது மனைவி அல்லது கணவன், பிள்ளைகள், இதுதான் அவருடைய மனதில் இருக்குமே தவிர பெற்றோரை பற்றியோ உடன் பிறந்தவரை பற்றியோ நினைத்து பார்க்கவே மாட்டார்கள். தனக்கு எல்லாம் வாங்கி தந்து அழகு பார்த்த பெற்றோருக்கு அவர்களுக்கு இவர்கள் வாங்கி தந்து அழகு பார்க்கிற உள்ளம் பிள்ளைகளுக்கு இல்லவே இல்லை. கர்த்தருடைய பரிசுத்த நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக. 1 ராஜாக்கள் 1ஆம் அதிகாரம் 46 முதல் இருக்கிற வசனங்களிலே பார்க்கும்போது தாவீதனுடைய உள்ளம் தெரிகிறது. சாலமோன் ராஜாங்கத்துக்குரிய சிங்காசனத்தின் மேலே வீற்றிருக்கிறான் என்று ராஜாவுடைய ஊழியக்காரர் தாவீது ராஜாவாகிய நம்முடைய ஆண்டவனை வாழ்த்துதல் செய்ய வந்து, தேவன் சாலமோனின் நாமத்தை உம்முடைய நாமத்தை பார்க்கிலும் பிரபலப்படுத்தி அவருடைய சிங்காசனத்தை உம்முடைய சிங்காசனத்தை பார்க்கிலும் பெரிதாக்குவாராக என்று சொல்லும்போது ராஜா தம்முடைய கட்டிலின் மேல் குனிந்து பணிந்து கொண்டார். பின்னும் என்னுடைய கண்கள் காண இன்றைய தினம் என் சிங்காசனத்தின் மேல் ஒருவனை வீட்டிற்கு செய்த
இஸ்ரவேலின் தேவனாகிய கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் என்று சொன்னான். இப்படி தன்னுடைய ஸ்தானத்திலே தன்னுடைய பிள்ளைகளை வைத்து அழகு பார்க்கிற இருதயம் பெற்றோருக்கு உண்டு. ஆனால் பிள்ளைகளுக்கு அப்படி இல்லை. இதே உள்ளத்தை உடைய தாவீதுக்கு அவனுடைய குமாரனாகிய அப்சலோம் என்ன செய்தான் தெரியுமா? அவன் தாவீதுக்கு விரோதமாக கிரியை செய்து அப்சலோம் எப்ரோனிலே ராஜாவானான் என்று சொல்ல சொல்லி அவன் ஜனங்களை ஏற்பாடு செய்திருந்தான். அதனாலே தாவீது தன்னுடைய சேவகரோடு கூட இருந்து சேர்ந்து ஓடும்படியாக செய்தான். ராஜ்யத்தை விட்டு காலிலே செருப்பு கூட இல்லாமல் வெறுங்காலாலே அழுது கொண்டு ஒலிவ மலையின் மேலே ஏறி ஓடினான். எல்லா ஜனங்களும் முகத்தை மூடிக்கொண்டு அப்படியே ஓடி போனார்கள். இப்படி அவன் என்ன செய்தான்? தன்னுடைய சொந்த தகப்பனுக்கு விரோதமாக அப்சலோம் எல்லா ஜனங்களையும் வந்து தன்னுடைய இருதயத்தின் கவர்ந்து கொண்டான். தனக்கு முன்னே ஓட ரதங்களையும் சேவகர்களையும் வைத்தான். தன்னுடைய சகோதரனை கொலை செய்து போட்டான். என்னை நியாயாதிபதியாக வைத்தால் நலமாயிருக்கும் என்றெல்லாம் சொல்லி ஜனங்களை அவன் பக்கமாக திருப்பினான். கடைசியிலே இதே தாவீது அழுது கொண்டு ஓடும்படியாக செய்தான். இதுதான் பிதாக்களின் உள்ளத்துக்கும் பிள்ளைகளுடைய உள்ளத்துக்கும் ஒரு வித்தியாசம். அதே போல் ஆபிரகாம் பார்க்கும் பொழுது அவன் வரும்போது அவனுடைய சகோதரனுடைய குமாரனாகி லோத்தையும் கூட்டி கொண்டு வந்தான். ஆனால் இங்கே வந்து அவனுடைய ஆடு மாடுகள் கூடாரங்கள் எல்லாம் பெருகிய பொழுது அவர்கள் ஒருமித்து குடியிருக்க கூடாதபடிக்கு அவர்களுடைய மேய்ப்பர்களுக்குள்ளே பிரச்சனை வந்தது. அதனாலே சொன்னால், நீ இந்த பக்கம் வடக்கே போனால் நான் கிழக்கே போகிறேன், நீ வலதுபுறம் போனால் நான் இடதுபுறம் போகிறேன் என்று சொல்லும் பொழுது தன் கண்களுக்கு ஒரு செழிப்பான தேசமாக தெரிந்ததான யோர்தானுக்கு அருகான சமபூமி தெரிந்து கொண்டு அவன் போய்விட்டான். அங்கே போய் என்ன செய்தான்? சோதமிலே குடியிருக்கும் பொழுது ராஜாக்கள் அவனை சிறைபிடித்து கொண்டு போனார்கள். அப்பொழுது தன்னுடைய வீட்டிலே பிறந்த கைப்பிடிந்தவர்களாகிய 318 ஆட்களோடு கூட சென்று அவனையும் அவன் குடும்பத்தாரையும் மீண்டும் அழைத்து கொண்டு வந்தான். இப்படி விடுவித்தான், தன்னை கூட்டி கொண்டு வந்தான். தான் இந்த இடத்திலே ஆபிரகாம் தான் அவனுக்கு திருமணம் செய்து வைத்திருப்பான். அப்படிப்பட்ட ஆபிரகாமுக்கு விரோதமாக இவன் கிரியை செய்தான். விரோதம் என்று சொன்னால் அவன் விட்டு பிரிந்து போனான். அதற்கு பிறகு சிறைப்பட்டு போனானே, அப்பொழுதாவது தன்னுடைய அவன் சிறிய தகப்பன் ஆபிரகாம் லோத்தினுடைய சிறிய தகப்பன், இவன் தன்னுடைய குமாரனாக இருக்கிறதுனால அவனை மிகுந்த பாசத்தோடு அவனை போய் காப்பாற்றினான். சாரால் சிறைப்பட்ட பொழுது கூட அவன் போகவில்லை. அபிமெலேக்கு, பிலிஸ்தருடைய ராஜாவாகிய அபிமெலேக்கும் பார்வோனும் சாரால் அழகுள்ள ஸ்திரீ என்று கண்டு அவளை சிறைப்பிடித்து கொண்டு போனார்கள். அப்பொழுது கூட இவன் யுத்தத்துக்கு போகவில்லை. தன்னுடைய குமாரன் என்று சொன்னதினாலே போய் அவனை காப்பாற்றினான். அப்பொழுதும் கூட தன்னுடைய தகப்பனோடு சேர்ந்து மறுபடி வாழ வேண்டும் என்ற எண்ணம் அவனுக்கு வரவில்லை. இதனாலே என்ன நடந்தது? இவ்விதமாக லோத்தின் குமாரத்திகள் இருவரும் தங்கள் தகப்பனாலே கர்ப்பவதியானார்கள் என்று ஆதியாகமம் 19:36 சொல்கிறது போல, அப்படிப்பட்ட ஒரு இழிவான ஒரு நிலைமைக்கு ஒரு அம்மோனியர் மோவாபியர் என்ற சந்ததிக்கு தகப்பனாக இவன் ஆனான். இப்படி இவனுடைய வாழ்க்கை சீரழிந்து போனது. எனவே தகப்பன் தாயை விட்டு போகிறவர்கள் அவர்கள் வளமாக இருக்க வேண்டும், ஆடம்பரமாக வாழ வேண்டும், சந்தோஷத்தோடு இருக்க வேண்டும், உலகத்தின் மனசும் மாம்சமும் விரும்பினபடி வாழ வேண்டும் என்று நினைத்து போகிறவர்கள் அவர்களுக்குள்ள ஆசீர்வாதம் இருக்காது. ஏனென்றால் ஒரு வசனம் சொல்கிறது, தேவன் உனக்கு கொடுத்த தேசத்திலே நீ நன்றாக இருப்பதற்கும் நீடித்த நாளாக இருப்பதற்கும் ஆசீர்வாதமாக இருப்பதற்கும் உன் தகப்பனையும் தாயையும் கனம் பண்ணுவாயாக.
இப்படி கனம் பண்ணாமல் இருக்கிறவர்கள் எவ்வளவு கோடி கோடியாக பணம் வைத்திருந்தாலும் அவர்களுக்குள்ளே நன்மை இருக்காது, ஆசீர்வாதம் இருக்காது, சமாதானம் இருக்காது, சந்தோஷம் இருக்காது. எனவே இப்படிப்பட்ட பிள்ளைகளை தேவன் திருப்பி கொண்டு வரும்படியாக அவர்களை தேவனுடைய கரங்களில் ஒப்பு கொடுத்து ஜெபிக்கலாம். அன்பின் தெய்வமே, கர்த்தாவே, நன்றியோடு ஸ்தோத்திருக்கிறேன். இவ்வளவு சத்தியங்களை எங்களுக்கு வெளிப்படுத்தி கொடுத்தீர். இப்படி எந்த பிள்ளைகளெல்லாம் இருக்கிறார்களோ அவருடைய இருதயத்தில் பேசி தன்னுடைய பெற்றோரை அவர்கள் கனம் பண்ணும்படியாக, அவர்களை கண்காணிக்கும்படியாக, கவனிக்கும்படியாக, அவர்களுக்கு ஆதரவு கொடுக்கும்படியாக உதவி செய்யும். எத்தனையோ தாய் தகப்பன்மார் அனாதைகளாக கிடக்கிறார்கள் ஆண்டவரே. அவர்களை கவனிக்க ஆள் இல்லை, அவர்களோடு கூட சேர்ந்து வாழ யாரும் இல்லை, ஆறுதலாக அவர்களோடு பேச ஆள் இல்லை, சாப்பிட்டீர்களா என்று ஒரு வார்த்தை கேட்க ஆள் இல்லை. அவர்கள் கண்ணீரும் கம்பளையுமாய் வாழ்ந்து கொண்டிருந்தால் அது அந்த பிள்ளைகளுக்கு சாபமாக இருக்குமே ஆண்டவரே. இதை மாற்றும். உடைய மேன்மையான நாமத்தை மகிமைப்படுத்தும். இயேசுவின் இன்ப நாமத்தில் வேண்டுகிறேன், ஜீவனுள்ள நல்ல பிதாவே, ஆமென். என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, முழு உள்ளமே பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, கர்த்தர் செய்த சகல உபகாரங்களை மறவாதே. ஆமென். ஸ்தோத்திரம், 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 ஸ்தோத்திரம்.